கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அடியேன் உங்கள் எல்லோரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் 1 நாளாகமம் 29வது அதிகாரத்தின் 12வது வசனத்தினை நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமாக. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே, அவர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். அவருடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். எப்படிப்பட்ட மனிதனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற மெய்யான ஒளியாகிய இயேசு என்று வாசிக்கிறோம். எவரையும் எப்படிப்பட்டவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனாகிய கர்த்தராலே ஆகும். வசனம் என்ன சொல்லுகிறது? எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். உங்களுடைய கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே உண்டாகும். அவருடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் இருக்கிறபடியினாலே, அவர் எல்லாவற்றையும் ஆளுகிறவராய் இருக்கிறபடியினாலே நம்மை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். எல்லாருமே சொல்லுங்கள், என்னை மேன்மைப்படுத்தவும் என்னை பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எல்லாருமே மீண்டும் ஒரு விஷயம் சொல்லலாமா? என்னை மேன்மைப்படுத்தவும் என்னை பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். நான் எப்படிப்பட்டவனாயிருந்தால் அவருடைய கரத்தினாலே மேன்மைப்படுவேன் பலப்படுவேன் என்று உபாகமம் 28வது அதிகாரம் 1வது வசனம், புதிய ஏற்பாட்டிலே 257வது பக்கம், 257வது பக்கம். பழைய ஏற்பாட்டிலே உபாகமம் 28:1, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு. வாசிங்க. மேன்மையாக வைப்பார். எப்பொழுது? அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும், ஜாதிகள் என்று சொன்னால் இட்ஸ் நாட் எ கம்யூனிட்டி, காஸ்டிசம் அல்ல, தேசம், நேஷன்ஸ், ஆல் நேஷன்ஸ், உன்னை மேன்மையாக வைப்பார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தர் இயேசுடைய கரத்தினாலே ஆகும், பிதாவாகிய தேவனுடைய கரத்தினாலே ஆகும். அந்த மேன்மை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால், அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். உபாகமம் 28வது அதிகாரம் 1வது வசனம். அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கும் போது அவர் உன்னை மேன்மையாக வைப்பார். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களை மேன்மையாக வைப்பார். உண்மையிலே சொல்றீங்களா?
ஒருவருக்கொரு சொல்லுங்க, அவர் உங்களை மேன்மையாக வைப்பார். எப்பொழுது? நீங்கள் சபையிலே தூங்காமல் அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கும் போது. என்ன இந்த உண்மை எங்கே போனாலும் வேலை செய்கிறது. பார்க்கையில் அதிசயமா இருக்கிறது. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு அவர் சமயமாக இருக்கிறார். நீங்கள் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேணும். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அநேகத்துக்கு அவர் அதிகாரி ஆக்குகிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறான். நான் உண்மையில்லாத இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே. நீ மரண பரியந்த உண்மையாயிரு, அப்போது உனக்கு நான் ஜீவனிடத்தை தருவேன். ஆகவே அவர் சத்தத்திற்கு உண்மையா செவி கொடுப்பாயானால் அவர் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. இந்த மேன்மை குறித்து உபாகமம் 28வது அதிகாரத்திலே 3 முதல் 14 வசனங்களிலே கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். நீங்கள் உபாகமம் 28வது அதிகாரத்தின் 3 முதல் 14 வசனங்களிலே மேன்மையான ஆசீர்வாதங்களை பார்க்க முடிகிறது. 15வது வசனத்தில் இருந்து 68வது வசனங்கள் வரையிலும் சாபங்களை பார்க்க முடிகிறது. உபாகமம் 28வது அதிகாரத்திலே 68 வசனங்கள் இருக்கிறது. 68 வசனங்களிலே 3 முதல் 14 வசனங்களிலே ஆசீர்வாதத்தை கர்த்தர் கூறுகிறார். 15வது வசனம் தொடங்கி 68வது வசனம் வரையிலும் சாபத்தை கர்த்தர் கூறுகிறார். இந்த உபாகமம் 28வது அதிகாரம் ஒவ்வொரு கிறிஸ்தவ மக்களாலும் வாசிக்கப்பட வேண்டிய ஒரு அற்புதமான அதிகாரம். நீங்களாகவே உங்கள் வேத வாசிப்பின் நேரத்திலே தயவு செய்து பழைய ஏற்பாட்டிலே 257வது பக்கத்தில் இருக்கிற உபாகமம் 28வது அதிகாரத்தை முழுமையாக வாசியுங்கள். இதில் நமக்கு மேன்மையை குறித்து கர்த்தர் சொல்லக்கூடிய வசனம் உபாகமம் 28வது அதிகாரத்தின் 3வது வசனத்திலே பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். 4வது வசனம் கற்பத்தின் கனியும் நிலத்தின் கனியும் ஆடு மாடுகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். 5வது வசனம் கூடையும் மாப்பு செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். 6வது வசனம் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். 7வது வசனம் சத்துருக்களை அவர் முறியடிப்பார் உங்களுக்காக. 8வது வசனம் களஞ்சியங்களும் கையிடும் எல்லா வேலைகளும் ஆசீர்வதிக்கப்படும். 9வது வசனம் கர்த்தர் உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். 11வது வசனம் பரிபூர்ண நன்மைகள் உனக்கு உண்டாகும். 12வது வசனம் ஏற்ற காலத்திலே மழை பெய்யும்படிக்கு நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். 14வது வசனம் வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவா என்ற மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீங்கள் அவர் சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடுக்க வேணும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். இவைகளெல்லாம் மேன்மையான ஆசீர்வாதங்கள். 15வது வசனத்தில் இருந்து 68வது வசனம் வரையிலும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வாசித்து வேத அறிவை பெருக்கிக் கொள்ளுங்கள். அவைகளையெல்லாம் ஒவ்வொன்றாக வாசித்தால் காலம் போதாது. அதில் குறிப்பாக
நான் நினைக்கக்கூடிய ஒரு வசனம் உண்டென்று சொன்னால் 48வது வசனம், உபாகமம் 28 அதிகாரத்தின் 48வது வசனம், பழைய ஏற்பாட்டில் 259வது பக்கம், சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். உபாகமம் 28 அதிகாரத்தின் 7வது வசனத்திலே நமக்காக சத்துருக்களை முறியடித்த தேவன் இப்போது சொல்லுகிறார், நீ பட்டினியோடு கிடப்பாய், சகலமும் குறைவிட்டு போகும், தாகத்தோடு வஸ்திரம் இல்லாமல் கிடப்பாய், உனக்கு துணிமணிக்கு கூட பஞ்சம் வரும், நீ உன் சத்துருக்களை சேவிப்பாய், அவர்கள் உன்னை அழித்து தீர்மட்டும் இருப்பு தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். நாம் சத்துருக்களை சேவிப்போமாம், அந்த சத்துருக்கள் நம்மை அழித்து தீர்மட்டும் இருப்பு நுகத்தடியை நம் கழுத்திலே, மேக்கா என்று சொல்லக்கூடிய அந்த தடியை நம்முடைய கழுத்திலே போடுவார்களாம். இன்னும் இதைவிட மோசமான சாபங்களெல்லாம் இந்த வசனத்தில் இருக்கிறது. நீங்கள் அதை வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். மேன்மை, உபாகமம் 28 அதிகாரத்தின் 3 முதல் 14 வசனங்களிலே 14க்கும் மேற்பட்ட மேன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். இயேசு லூக்கா 16வது அதிகாரத்தின் 15வது வசனத்திலே, புதிய ஏற்பாட்டிலே 108வது பக்கத்திலே, அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே உபாகமம் 28 அதிகாரத்தின் 3 வசனம் முதல் 14 வசனம் வரையிலும் 14க்கும் மேற்பட்டமான ஆசீர்வாதங்களை, மேன்மையை கர்த்தர் கூறியிருக்கிறார் மோசேயின் மூலமாக. புதிய ஏற்பாட்டிலே இயேசு என்ன சொல்லுகிறார், இங்கே நீங்கள் பார்க்கிற இந்த ஆசீர்வாதங்களாம் மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படும், மனுஷர்களாகிய உங்களுக்குள்ளாக மெச்சிக்கொள்ளத்தக்கதான ஆசீர்வாதங்களாக இருக்கும். ஆனால் தேவனுக்கு முன்பாக இதெல்லாம் அருவருப்பாக இருக்கிறது. மேன்மை 2 விதமான மேன்மை. ஒன்று பரலோக மேன்மை, இன்னொன்று பூலோக மேன்மை. சொல்லுங்க பார்க்கலாம். பரலோக மேன்மை இருக்கிறது, பூலோக மேன்மையும் இருக்கிறது. மனுஷருக்குரிய ஆசீர்வாதங்கள், தெய்வீகத்திற்குரிய ஆசீர்வாதங்கள், மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள், இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள், heavenly blessings, earthly blessings. இயேசு ஆசீர்வாதங்களுக்கு எதிரானவரே அல்ல. உபாகமம் 28வது அதிகாரத்திலே 3ஆம் வசனம் தொடங்கி 14ஆம் வசனம் வரையிலும் 14க்கும் மேற்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இவைகளெல்லாம் மனுஷருக்கு முன்பாக மேன்மையானவைகள், ஆனால் தேவனுக்கு முன்பாக இது அருவருப்பு. அப்ப மனுஷருக்கு முன்பாக மேன்மையா இருக்கிற உங்களுடைய இருதயங்களை தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார். 1 பேதுரு 3வது அதிகாரம் 17வது வசனம், புதிய ஏற்பாட்டிலே 320வது பக்கம், தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும். மனுஷருக்குள்ளே மேன்மையா எண்ணப்படுவது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது.
நீங்கள் தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். இதுதான் பரலோக மேன்மைக்குரிய தகுதி. அப்போ அவருடைய கருத்தினாலே உங்களை மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் ஆகும். அவர் உங்களை மேன்மைப்படுத்தும் பொழுது ஆசீர்வாதமாய் நீங்கள் வாழ்வீர்கள். இந்த ஆசீர்வாதத்தை காண்கிறவர்கள் இவன் நீதிமான் என்று ஜனங்கள் இருதயத்தில் சொல்லுவார்கள். அந்த இருதயத்தை பார்க்கிற தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் மனுஷருக்குத்தான் மேன்மையானவைகள். தேவனாய கர்த்தருக்கு இது அருவருப்பு. எது உண்மையான மேன்மை? நீங்கள் தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் கர்த்தருக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். அப்ப நீங்கள் பாட அனுபவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை. தீமை செய்தால் பாட அனுபவிப்பது இயல்பு, அது இயற்கை பிரமாணம். நன்மை செய்தும் பாட அனுபவிப்பதுதான் மேன்மை என்று இயேசு சொல்லுகிறார். காரணம் என்ன என்று கேட்டால், அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தின் 38வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 177வது பக்கம், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறாரையும் சுற்றித் திரிந்தார். ஆனால் அவரையோ இவர்கள் சிலுவையிலே அறைந்து கொலை செய்தார்கள். ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார், இந்த பூமியிலே சுகபோகமான ஆசீர்வாதங்களை பெற்று நீங்கள் வாழ்வது நல்லதுதான், ஆனால் இது மனுஷர்கள் பார்வையிலே தான் மேன்மையானது. தேவனாகிய கர்த்தருடைய பார்வையில் இது அருவருப்பானது. நானவென்றால் நன்மை செய்கிறவரை சுற்றித்திருந்தேன், நன்மை செய்த என்னையே பாடுகளுக்கு உட்படுத்தினபடியினாலே நான் பட்ட பாடு நிமித்தமாய் மேலான இடத்தை நான் அடைந்திருக்கிறேன். பிதாவாகி தேவனுடைய வலது பார்சத்திலே நான் வீற்றிருக்கிறேன். இது தேவனுக்கு சித்தமானபடி என் வாழ்க்கையில் நடந்தபடியினாலே தீமை செய்து பாட அனுபவிப்பது மனிதர்களுக்குரியது, நன்மை செய்து பாட அனுபவிப்பது பிதாவாகி தேவனுக்கு உகந்தது. அது பரலோக மேன்மை. நன்மை செய்து பாட அனுபவிப்பது என்றால் என்ன? நன்மை செய்து பாட அனுபவிப்பது, நீங்கள் உங்களுடைய வருமானத்திலே ஒரு பகுதியை கர்த்தருக்கென்று கொடுக்கும் பொழுது உங்களுக்கு சில தேவைகள் நிறைவு செய்யாமல் போய்விடும், நிறைவேற்ற முடியாமல் போகும். உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் குறைவு, அதில் கர்த்தருக்கென்று கொடுத்து நீங்கள் நன்மை செய்கிறீர்கள், அதன் மூலமாக சில பாடுகளை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். இதுதான் உங்களுக்கு மேன்மை. எல்லாருமே போய் சிலுவையில் போய் பாட அனுபவிக்கும்படியாய் இயேசு நம்மை அழைக்கவில்லை. உங்கள் வருமானம் குறைவு, அந்த குறைந்த வருமானத்திலே கர்த்தருக்கென்று கொடுத்து நன்மை செய்கிறீர்கள், ஏழை எளியவருக்கு கொடுத்து நன்மை செய்கிறீர்கள், தான தர்மங்களை செய்து நன்மை செய்கிறீர்கள். இதன் மூலமாய் உங்கள் குடும்ப வாழ்விலே சொந்த வாழ்விலே சில பாடுகளை அனுபவிக்கிறீர்களே, அந்த பாடுகள் தான் உங்களுக்கு மேன்மை. தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் கர்த்தருக்கு சித்தமான நன்மை செய்வது பாட அனுபவிப்பதே மேன்மை இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் நன்மையை செய்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கு பாடுகள் வருகிறது. இதுதான் தேவாதி தேவனுடைய பார்வையிலே மேன்மையாக இருக்கிறபடியினாலே மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுவது எதுவோ அது தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. இப்போ தேவனாய் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கருத்தினால் ஆகும் என்று சொன்னால், உபாகமம் 28வது அதிகாரத்தின் 3வது வசனம் தொடங்கி 14வது வசனம் வரையிலும் சொல்லி இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் குடும்பத்தில் இருக்கும். இதை காண்கிற ஜனங்கள் நீங்கள் நீதிமான்கள் என்றும்
நீங்கள் ஆசிரிக்கப்பட்டவர்கள் சொல்லுவார்கள். அது மனுஷர்களுக்குள்ளே மேன்மையாக இருக்கும். நீங்கள் சகல விதமான ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிற நீங்கள் தேவனாகிய கர்த்தருக்கென்று, ஏழை எளியவர்களுக்கென்று, ஊழியத்துக்கென்று, நன்மைக்கென்று, தான தர்மத்துக்கென்று ஒரு பகுதியை செலவு செய்வதனாலே உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் சில பாடுகளை நீங்கள் அனுபவிப்பீர்களே, ஆனால் அதுதான் தேவாதி தேவனுடைய பார்வையிலே மேன்மையாய் கொள்ளப்படுகிறபடினாலே இயேசு சொல்லுகிறார், மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுவது தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பு. மனுஷருக்குள்ளே நான் மேன்மையாய் வாழ்கிறேன் என்று சொல்லி உபாகமம் 28 அதிகாரத்தின் 3வது வசனம் தொடங்கி 14வது வசனம் வரையில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களிலும் ஒருவர் வாழ்ந்து கொண்டிருப்பாரேயானால் அது மனுஷருக்குத்தான் மேன்மை. தேவனாகிய கர்த்தருக்கு அது அருவருப்பு என்று இயேசு நேரடியாக சொல்லி இருக்கிறார். ஆனபடினாலே தான் 1 பேதுரு 3வது அதிகாரத்தின் 17வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு சித்தமானால், தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே உங்களுக்கு மேன்மையாயிருக்கும். நீங்கள் கிறிஸ்தவராய் இருப்பதினால் பாடுபடுவீர்களேயானால் நீங்கள் தேவனை துதியுங்கள். ஏனால் நீங்கள் நன்மை செய்கிறவர்கள். உங்களால் யாருக்கு எந்த தீமையும் கிடையாது. இயேசுவை தொழுது கொள்வதால் குடும்பத்திலே பாடு உண்டாகிறது, ஜெபிப்பதால் பாடு உண்டாகிறது, கர்த்தரை தேடி ஆலயத்துக்கு வருவதால் பாடு உண்டாகிறது, கர்த்தருக்கென்று கொடுப்பதால் குடும்பத்திலே பாடு உண்டாகிறது. இது தீமை செய்வதால் வரக்கூடிய பாடே அல்ல, நன்மை செய்வதனால் வரக்கூடிய பாடு. இந்த பாடுகள் உங்களுக்கு மேன்மை. ஆகவே ஆசீர்வாதமாக வாழ்ந்து கொண்டிருந்தால் உலகத்தின் பார்வையில் அது மேன்மை, கர்த்தருடைய பார்வையில் எது மேன்மை என்று சொன்னால், ஆசீர்வாதமாய் வாழ்கிற நீங்கள் அந்த ஆசீர்வாதத்திலே சிக்கி உழன்று சுகமுகமாய் வாழாதபடிக்கு கர்த்தருக்கென்று, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கென்று, கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று, ஏழை எளிகளுக்கென்று ஒரு பகுதியை கொடுப்பீர்களேயானால் அது நிமித்தமாக வரக்கூடிய பாடுகள் உங்களுக்கு மேன்மை என்று 1 பேதுரு 3:17 சொல்லுகிறது. ஆகவே ஒரு வீட்டிலே காலையில் எழுந்து ஒரு அம்மா ஜெபம் பண்ணும்போது அது அறியாமலே அழுக வந்துடும். ஆனால் மகன் என்ன சொல்லுவான்னா, யார் செத்து போனான்னு அழுதுகிட்டு இருக்க? உண்மையிலேயே நடந்தது. அந்த அம்மாவும் செத்து போச்சு இப்போ. ஆனால் மகனும் செத்து போயிட்டார். அவங்க பிள்ளைங்க தான் இருக்காங்க. நாங்கள் போய் பார்த்தோம். அந்த அம்மா இப்படியே வரும்போது சொல்லும், என் மகன் என்னை ஜெபம் பண்ண கூட விட மாட்டேக்கான், என் மருமோடு சேர்ந்துட்டு அவனை என்னை துன்பப்படுத்துகிறான், நான் காலையில் ஜெபம் பண்ணும்போது என்ன அறியாமலே கண்ணீர் வருது, இள வீட்டில் அழுத மாதிரி அழுதுகிட்டு இருக்க, யார் காலையில் செத்து போனான்னு அழுகிறேன், இனிமேல் இப்படி ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னவங்களாம் செத்து போயிட்டாங்க. சில வீட்டில் ஜெபம் பண்ணால் பிடிக்காது, சில வீட்டில் காணிக்கை கொடுத்தா பிடிக்காது, சில வீட்டில் கிறிஸ்தவம் வந்தால் பிடிக்காது, சில வீட்டில் சர்ச்சுக்கு போனால் பிடிக்காது. இந்த பாடுகள் தான் கர்த்தராகிய இயேசுடைய பிள்ளைகளுக்கு மேன்மை. மாறாக நீ போகையிலும் ஆசிரிக்கப்படுகிறாய், வரும்போதும் ஆசிரிக்கப்படுகிறாய், கற்பத்தின் ஆசிரிக்கப்படுகிறது, உன் வீட்டில் உள்ள எல்லா பொருட்களும் ஆசிரிக்கப்படுகிறது, நீ கனியை புசிக்கிறாய். இது மனுஷர் பார்வையில மேன்மை, கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பு. ஆகவே நீங்கள் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே உங்களுக்கு மேன்மையாக இருக்கும். என்னை மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் அவருடைய கரத்தினாலே ஆகும் என்று சொன்னால், அவருடைய கரத்தில் இருக்கிற நான் இப்படி பாடுகளை அனுபவிக்க வேண்டுமே என்று சொன்னால் உண்மையான மேன்மை எது? பரலோகத்தில் பங்கடைவதுதான் உண்மையான மேன்மை. அதான் சொல்கிறேன், இங்கிலீஷில் அற்புதமாக சொல்லுவாங்க, ஹெவன்லி பிளஸிங்ஸ், எர்த்லி பிளஸிங்ஸ். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காகவே கர்த்தரை தேடுகிறவர்கள், பரலோகத்தின் ஆசீர்வாதங்களுக்காகவே இந்த பூமியிலே வாழ்கிறவர்கள். சில இடங்களிலே ஜெபிக்கும் போது நான் சொல்வது உண்டு, நாங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்தாலும் இந்த பூமிக்குள்ள நாங்கள் பரத்துக்குரியவர்களாய் காணப்படும்படிக்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும். அவர் உதவி செஞ்சாதான் அது நடக்கும். அப்போ உபாகமம் 28 அதிகாரத்தில்
சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் 3வது வசனம், உபாகம் 28:3, பட்டணத்தில் ஆசிரிக்கப்பட்டிருப்பாய், வெளியில் ஆசிரிக்கப்பட்டிருப்பாய், கற்பத்தின் கனி, நிலத்தின் கனி, ஆடு மாடுகள், கூடை, மாப்பிசையை தொட்டி, வருகையிலும் போகையில் ஆசிரிக்கப்பட்டிருப்பாய், களஞ்சியங்கள் ஆசிரிக்கப்படும், கையினால் செய்யப்படும் எல்லா வேலைகளும் ஆசிரிக்கப்படும். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிதானமாக நிறுத்தி வீட்டில் போய் நீங்கள் வாசி பார்க்கணும், அவசியம் வாசிக்கணும், முழு அதிகாரத்தையும் வாசிக்கணும். அந்த உபாகமம் 28 ஒரு டேஞ்சரஸான வசனம் இருக்குது. கர்த்தருக்கு பயப்படாதவன் வாழ்க்கையில் அது நடக்கும். வீட்டில் போய் வாசிங்க, வாசித்து எந்த வசனம் உங்களுக்கு புலப்பட்டால் வந்து சொல்லுங்கள். ரொம்ப டேஞ்சரஸான வசனம் அது. உபாகமம் 28 68 வசனங்கள் இருக்கிறது. அதில் 12 வசனங்களிலே 14 ஆசீர்வாதங்களை 14க்கும் மேற்பட்ட ஆசீர்வாதங்களை கத்த சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் இந்த பூமிக்குரிய ஜனங்களுடைய பார்வையில் மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுவது. இதில் பரலோக தேவனுக்கு உரிய ஒரு வசனம் என்ன என்று கேட்டால் 28வது அதிகாரத்தில் 9வது வசனத்தின் கடைசி பகுதியில் கர்த்தர் உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். இதுதான் நமக்கு மேன்மை. இந்த வசனங்கள் எல்லாவற்றிலுமே கர்த்தருக்கு வெளியே இருக்கிறவனும் போகிலும் ஆசிரிக்கப்படுகிறான், வருகிலும் ஆசிரிக்கப்படுகிறான். அவருடைய கற்பத்தின்கனி ஆசிரிக்கப்படுகிறது, அவனுடைய நிலத்தின் கனி ஆடு மாடுகளெல்லாம் ஆசிரிக்கப்படுகிறது, அவன் மாப்பிசைகிற தொட்டி ஆசிரிக்கப்படுகிறது, பட்டி இல்லாமல் சாப்பிடுகிறார்கள், அவருடைய சத்துருக்களை அவர்களை மேற்கொள்ளுகிறார்கள், களஞ்சியங்களெல்லாம் கையிட வேலையெல்லாம் நிரம்புகிறது. ஆனால் இந்த 9வது வசனத்தில் அவர்கள் பங்கடைய வாய்ப்பே கிடையாது. ஏன் என்று கேட்டால், என் தேவனாகிய கர்த்தருக்கு நான் உண்மையாய் செவி கொடுக்கையிலே அவர் என்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துகிறார். இதுதான் அவருடைய பார்வையிலே மேன்மையானது. தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடுக்கும் போது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் அந்த பரத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நான் காணப்படும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் பட்டணத்தில் ஆசீர்வதிக்கிறார், வெளியிலும் ஆசீர்வதிக்கிறார், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், நிலத்தின் கனி ஆசீர்வதிக்கிறார், ஆடு மாடுகளை ஆசீர்வதிக்கிறார், கூடைய மாப்பிசைகளை தொட்டி ஆசீர்வதிக்கிறார், வருகையில் ஆசீர்வதிக்கப்படுகிறேன், போகையில் ஆசீர்வதிக்கப்படுகிறேன், என் சத்துருக்களை அவர் முறியடிக்கிறார், என் களஞ்சியங்கள் நிரம்புகிறது, நான் கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக என் தேவனாகிய கர்த்தர் என்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துகிறார். இந்த மேன்மையை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தீமை செய்வது பாடு நிற்பதை காட்டிலும் நன்மை செய்து பாடு நிற்பதே, கர்த்தருக்கு சித்தமான நன்மை செய்து பாடு நிற்பதே மேன்மையாயிருக்கும். ஆகவே சில திருச்சபையார் இந்த எர்த்லி பிளஸிங்ஸ் எங்களுக்கு போதும், அந்த ஹெவன்லி பிளஸிங்கள் எங்களுக்கு வேண்டாம், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு போதும், அந்த பரலோக ஆசீர்வாதம் வேண்டாம், இந்த இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு போதும், அந்த மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வேண்டாம். இந்த அநித்தியமான ஆசீர்வாதங்கள், நித்திய ஆசீர்வாதங்களுக்கு அவர் தயாராக இல்லை. இவர்கள் என்ன செய்வார் என்று சொன்னால், நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இயேசு என்ற நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் பிதா வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ நீங்கள் இயேசு என்ற நாமத்தில் எதை கேட்டாலும் அவர் ஏற்ற காலத்தில் கொடுத்து உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். பெற்றுக்கொள்கிற நீங்கள் மனுஷருக்கு முன்பாக மேன்மையாக வாழப் போகிறீர்களோ, இல்லை என்றால் தேவனாகிய கர்த்தருடைய பார்வையிலே நீங்கள் மேன்மையாக எண்ணப்பட போகிறீர்களோ என்பது உங்களுடைய சுய தீர்மானத்தை பொறுத்தது. சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் நான் இருக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார், என்னை பலப்படுத்தி இருக்கிறார், அவரது கரத்தினால் உயர்த்தப்பட்டிருக்கிறேன், எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றிருக்கிற நான் உபாகமம் 28 அதிகாரத்தின் 9வது வசனத்தின்படி நான் அவருக்கு பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்தப்படுவேனா?
மனுஷருக்குள் மேன்மையாக எண்ணப்படுவது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. அப்ப தேவனுக்கு முன்பாக எது மேன்மை என்று சொன்னால், தீமை செய்து பாட அனுபவிப்பதை பார்க்கலாம். கர்த்தருக்கு சித்தமானால், தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும் என்று சொல்லி 1 பேதுரு 3:17 சொல்லப்பட்டபடியினாலே இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். ஆனாலும் அவர் சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தார். இப்ப இன்றைக்கு நம்முடைய நன்மை எந்த அளவில் இருக்கிறது? நாம் செய்யக்கூடிய நன்மையின் அளவுகளை பாருங்கள். வேத வசனத்தை நீங்கள் இந்த நாளிலே மனனம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் 1 பேதுரு 3:17 நீங்கள் இருதயத்தில் எழுதிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவைகள் இருந்தாலும் நீங்கள் உங்கள் தேவைகளிலே நன்மை செய்ய வேண்டும். அந்த நன்மை செய்வதனாலே உங்களுக்கு scarcity will come automatically in your personal life. உங்களுடைய வாழ்க்கையிலே குறைவு வரும், பாடு வரும். ஆனால் நீங்கள் நன்மை செய்ய வேண்டுமே. அவர் நன்மை செய்கிறார், சுற்றித் திரிந்தாரே. அவர் தான் சொல்லுகிறார், மனுஷருக்குள்ளே மேன்மை எண்ணப்படுவது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. இந்த உலக வாழ்வே மேன்மை என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாயே, நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்தப்படுவாயா? கடந்து வந்த வசனங்களை எல்லாம் வழக்கத்தின்படியே நீங்கள் ஒரு காகிதத்தில் எழுதி நீங்களாக தியானித்து பாருங்கள். இந்த பூமிக்குரிய மேன்மையே, இந்த earthly blessings, இந்த இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள், இதுவே மேன்மையாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ? இல்லை என்று சொன்னால், என் கர்த்தர் என்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்தும்படிக்கு நான் நன்மை செய்து பாட அனுபவிப்பது எனக்கு மேன்மையாக இருக்கும் என்ற தீர்மானத்திற்கு நீங்கள் கடந்து வர போகிறீர்களோ? உங்களுக்கு என்றைக்குமே தேவைகள் இருக்கிறது. நீங்கள் செழிப்பில் இல்லை, நீங்கள் நெருக்கத்தில் தான் இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். அதன் மூலமாய் வரக்கூடிய பாடுகள் தான் உங்களுக்கு மேன்மை என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே எனக்கு அது இல்லை, இது இல்லை, நானே தேவையுள்ளவனாக இருக்கிறேன், நாங்களோ குறைவோடு இருக்கிறோம், நாங்கள் எந்த நன்மை செய்யட்டும் என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்களேயானால், உபாகமம் 28:9 உங்களுக்கு சொந்தமாகாது. கர்த்தர் உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவாரா? நிலைப்படுத்தும்படிக்கு நீங்கள் என்ன செய்ய வேணும்? நன்மை செய்து பாட நிற்பதுதான் உங்களுக்கு மேன்மை. இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் மனுஷருக்கு முன்பாக மேன்மை. மனுஷருக்கு முன்பாக மேன்மை எண்ணப்படுவது கர்த்தருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கு என்று சொல்லி இயேசு லூக்கா 16:15 சொல்லுகிறார். கிறிஸ்தவ மார்க்கம் நன்மை செய்கிற மார்க்கம். அறிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்தவர்களால் இந்த பூமியில் யாருக்கும் எந்த தொந்தரவும் வராது. அவர்கள் தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு நன்மை செய்கிறார்களோ, திருச்சபைக்கு நன்மை செய்கிறார்களா இல்லையோ, தங்களுக்கு தாங்களே நன்மை செய்து கொள்வதிலே அறிவாளிகள். எப்படிப்பட்டலே அவர்கள் அறிவாளிகள்? அவர்கள் பிறருக்கு நன்மை செய்கிறார்களோ இல்லையோ, தங்களுக்கு தாங்களே நன்மை செய்வதில் அறிவாளிகள். அவர்கள் ஒரு காலம் தங்களுக்கு தாங்களே தீமை செய்ய மாட்டார்கள், மது அருந்த மாட்டார்கள், புகைக்க மாட்டார்கள், கெட்ட சவாசம் கொள்ள மாட்டார்கள், யாரோடும் சச்சரவு செய்ய மாட்டார்கள். இது ஒரு நன்மைதான். ஆனால் இது மனுஷருக்கு முன்பாக மேன்மை எண்ணப்படும், தேவனுக்கு முன்பாக அருவருப்பு. நீ உன் தேவைகளை சுருக்கி கொண்டு உன் நெருக்கங்கள் மத்தியிலும் உன் தேவைகள் மத்தியிலும் கர்த்தராகிய இயேசுவுக்கு என்று கொடுப்பதை நன்மை செய்வாயானால், நீ நன்மை செய்து பாட அனுபவிப்பதே தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக மேன்மையாக இருக்கிறது. நான் என்ன செய்யட்டும்? நீங்கள் நன்மை செய்ய பழகுங்கள், உங்களால் முடியும். எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவராலே ஆகும். ஆனால் நீங்கள் தயாராக இல்லை. தயாராக இருப்பீர்களா? என்ன நன்மை செய்யலாம்? ஏன் நன்மை செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. இந்த வசனத்தை வாசியுங்கள். யோவான் 5:29 அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படியும் எழுந்திருப்பார்கள். பக்கம் 131 புதிய ஏற்பாட்டிலே, அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாயும், தீமை செய்தவர்கள்
ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். உபாகமம் 28:9, கர்த்தர் உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்கிறவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களும் புறப்படுவார்கள். ஏன் நன்மை செய்ய வேணும்? தீமை செய்து பாடு நிற்பதை பார்க்கணும். கர்த்தருக்கு சித்தமான நன்மை செய்து பாடு நிற்பதே மேன்மை இருக்கும். இந்த பாடுகளை அனுபவிக்கிற நீங்கள் நன்மை செய்தபடினாலே உங்களுக்கு மேன்மை எங்கே? நித்திய ஜீவனிலே பங்கடைவீர்கள். இப்போ மேன்மை இந்த பூமியில் வராது. இந்த பூமியில் மேன்மையே வராது, எதிர்பார்க்கவும் கூடாது. ஆனால் அவருடைய ஆசீர்வாதம் இருக்கும். மாப்பிள்ளை செய்கிற தொட்டி, கனிகள், பிள்ளைகள், கையின் பிரயாசம், எல்லாவற்றும் ஆசீர்வாதம் இருக்கும். இது மனுஷருக்கு மேன்மை. இந்த மனுஷருக்குள்ளாக மேன்மையாய் வாழ்ந்து என் ஓட்டத்தை ஓடி முடிக்கப் போகிறேனா, இல்லை நான் தேவனாய் கர்த்தருக்குள்ளாக மேன்மையாய் வாழ்ந்து இந்த ஓட்டத்தை ஓடி முடித்து நான் ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பேனா? நன்மை செய்ய வேண்டிய அவசியம், நன்மை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நன்மை, எளிய நன்மை என்ன தெரியுமா? எந்த ஒரு தீமையும் செய்யாமல் இருப்பதே நன்மை. எனக்கு ஒன்றுமே இல்லை, என்னால் கொடுக்க முடியாது, ஆனால் நான் யார் பேரில் மொட்டை கடிதாசி எழுத மாட்டேன். யார் வேலைக்கு போனாலும் போட்டும், என் கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். நான் நன்மை செய்கிறவன். என் கையினாலே ஒரு தீமை உண்டாகாது, என் நினைவினாலே ஒரு தீமை உண்டாகாது, என் வாயின் வார்த்தையினாலே ஒரு தீமை உண்டாகாது. நான் தீமை செய்யாமல் இருந்து நன்மை செய்யணும் இருந்து பாட அனுபவிப்பேன். ஒரு கிலோ தக்காளி 250 ரூபா, சரியா? ஒரு கிலோ தக்காளி 100 ரூபாய். 250 ரூபாய்க்கு விற்றாலும் 50 கிராம் தான் வாங்கக்கூடிய ஆள் இருக்காங்க. 100 ரூபாய்க்கு விற்றாலும் 50 கிராம் வாங்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஒரு கிலோ தக்காளி 5 ரூபாய். 250 ரூபாய்க்கு கொடுக்கும் போதும் புலம்புவார்கள், 100 ரூபாய்க்கு கொடுத்தாலும் புலம்புவார்கள், 5 ரூபாய்க்கு கொடுத்தாலும் புலம்புவார்கள். இலவசமாய் கொடுத்தாலும் உமக்கு தேவையில்லைன்னு சொல்லி அழுகலாக எனக்கு கொடுக்கிறீரோ என்று புலம்புவார்கள். நீங்கள் ஒரு சேலை ஒருத்தங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா அவங்க வாங்கிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு இது பிடிக்கலை போலுக்கு அதான் எனக்கு கொடுக்காங்க, அவங்களுக்கு அது மேட்சிங்காக இல்லை போல் இருக்கு. இந்த நன்மைகள் எல்லாம் நன்மைகளே அல்ல, அதனால் கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை. நீங்கள் செய்யக்கூடிய பெரிய நன்மை என்று கேட்டால் ஒரு தீமை செய்யாதிருந்து பாட அனுபவியுங்கள். உங்களை ஒடுக்குவார்கள், உங்களை நெருக்குவார்கள், உங்களை நிந்திப்பார்கள், ஆனால் நீங்கள் தீமை செய்யாமல் இருக்க வேணும். அதுவே பெரிய நன்மை. இயேசு கிறிஸ்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றித்திருந்தார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார். ஆனால் தேவன் அவரோடு கூட இருந்தார். அந்த வசனம் அற்புதமான வசனம். அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தார். அவரையும் அவர்கள் சிலுவையில் அறைந்து கொன்றார்கள். அவர் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவித்தபடினாலே அதுவே அவருக்கு மேன்மையாக எண்ணப்பட்டது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பட்டணத்திலும் ஆசிரிக்கப்படுவோம், வெளியிலும் ஆசிரிக்கப்படுவோம். கற்பத்தின் கனி ஆசிரிக்கப்படும், விருட்சத்தின் கனி, நிலத்தின் கனி, ஆடு மாடுகள் எல்லாமே ஆசிரிக்கப்படும். எல்லாமே மனுஷர் பார்வையிலே மேன்மை. தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பு. தேவனாய் கர்த்தருடைய பார்வையிலே நீங்கள் மேன்மையான இடத்தை பெற வேண்டுமேயானால் உபாகமம் 28:9 வசனத்திற்கு நீங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நீங்கள் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே உங்களுக்கு மேன்மையாக இருக்கும். நன்மை செய்ய படியுங்கள். கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கென்று கொடுங்கள், அதை ஒழிக்க கூடாது. அதுபோக நீங்கள் ஏழை எளிய ஜனங்களுக்கு ஏதாயிலும் கொடுக்க வேணும், தருத்தருக்கு கொடுக்க வேணும், இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேணும், எளியவர்களுக்கு கொடுக்க வேணும்.
அதன் மூலம் உங்கள் குடும்பத்திலே பாடு உண்டாகும். அந்த பாடை அனுபவிப்பதுதான் உங்களுக்கு மேன்மை. ஏனென்று கேட்டால் நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பார்கள். எல்லாருக்கும் ஆசை பரலோகம் போயிடணும், வைகுண்டம் போயிடணும், சொர்க்கத்துக்கு போகணும், மோட்சகதி அடையணும், சிவலோக பதவி அடைய வேண்டும். உலகத்தில் உள்ள எல்லா மார்க்கத்தாரும் சொல்லுகிறார் முக்தி அடைய வேண்டும். எப்படி முக்தி அடைவது? வேதம் சொல்லுகிறது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பார்கள், தீமை செய்தவர்களோ ஆக்கினை அடையும்படி எழுந்திருப்பார்கள். ஆகவே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்தும்படிக்கு அப்படிப்பட்ட மேன்மை சுதந்திரித்துக் கொள்ற நீ எப்படிப்பட்டவனாக இருக்க வேணும்? பாடுகளை அனுபவிக்க வேணும். நன்மை செய்கிறதால் வரக்கூடிய பாடுகளை அனுபவிப்பதே உனக்கு மேன்மை. இந்த உலக ஜனங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த மேன்மைகள் எல்லாம் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பு. ஆனபடியினாலே நன்மை செய்து பாட அனுபவிப்பதே நமக்கு மேன்மையாக இருக்கும். 3 யோவான் 1வது அதிகாரம் 11வது வசனம். அதில் ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கிறது. அதில் 11வது வசனம், பிரியமானவனே நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. நீ தீமை செய்தால் நன்மை செய்கிறவனே அல்ல, நீ நன்மை செய்தால் தேவாதி தேவனை காண்கிறவனாய் இருக்கிறாய். எங்கே காண்பாய்? ஜீவனிலே, நித்திய ஜீவனிலே பங்கடையும்படி அங்கே காண்பாய். நிறைய பேர் சொல்றது நான் கர்த்தர் இயேசுவை முகமாய் தரிசித்தேன்னு சொல்லி. வேதம் என்ன சொல் தெரியுமா? தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதே இல்லை. பொய், சர்வசாதாரணமாக பொய் சொல்றது. கர்த்தர் வந்தார், நான் அவர் விடிய விடிய பேசிகிட்டே இருந்தோம், சரி வெடிஞ்சிருச்சு மகளே போயிட்டு வரேன்னு சொன்னார். என்னை கண்டு ஒருவன் உயிரோடு இருக்கக்கூடாது. மோச இடத்துல சொல்லுகிறார், என்னை கண்டு ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது. கர்த்தரை ஒருவன் ஒரு காலம் கண்டதில்லை. நீங்கள் அவர் எங்கே காண முடியும்? நித்திய ஜீவனிலே பங்கடையும் போது காண முடியும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன? உங்களுக்கு எது மேன்மை? தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் கர்த்தருக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே உங்களுக்கு மேன்மை. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைத்திருக்கிறார், மெய்யாகவே மேன்மையாக வைத்திருக்கிறார். என்னை மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் அவருடைய கரத்தினாலே ஆனது. அவருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட நான் என்னை நானே நேசித்து எனக்கு நானே நன்மை செய்து கொண்டிருக்கிறேனோ, இல்லை என்றால் என்னை சார்ந்தவர்களுக்கு நான் நன்மை செய்கிறேனோ என்பது என்னை சார்ந்தது. அப்ப எனக்கு, என்னை சார்ந்தவர்களுக்கு, உங்களுக்கு, உங்களை சார்ந்தவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக தேவனாய் கர்த்தர் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார், உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் வென்றால் இந்த பூமிக்குரிய காரியங்களிலேயே தங்கிவிடப் போகிறீர்களோ, இல்லை என்றால் பரத்துக்குரிய காரியங்களை பங்கடைய போகிறீர்களோ. ஆகவே தான் உபாகம் 28:9 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அவர் நிலைப்படுத்தும் போது நீ நன்மை செய்து பாட அனுபவிப்பதே உனக்கு மேன்மையாக இருக்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய சகல ஆசீர்வாதங்களும் இந்த உலகத்தார் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாகத்தான் மேன்மையாக இருக்கும். தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக அது அருவருப்பு. ஆகவே நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள். ஆசீர்வாதமாக இருக்கிற நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே நன்மை செய்ய வேணும். அந்த நன்மை செய்யும் போது அதனால் உங்களுக்கு பாடு வருமே, அந்த பாடுகள் தான் உங்களுக்கு மேன்மை. இந்த நன்மை நீங்கள் செய்தபடியினாலே நன்மை செயலாகி நீங்கள் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு முதலாவது எழுந்திருப்பீர்கள். ஆகவே நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. அப்ப நீங்கள் நன்மை செய்தாலும் தேவாதி தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் நன்மை செய்யவில்லை என்று சொன்னால் பரவாயில்லை, ஆனால் தீமை செய்யக்கூடாது. நன்மை செய்கிறவர்கள் தேவனால் உண்டாயிருக்கிறார்கள், நீங்கள் நன்மை செய்ய வேணும். நன்மை செய்யவில்லை பரவாயில்லை, ஆனால் தீமை செய்யாமல் இருக்க வேணும். தீமை செய்கிறவன் யாரால் உண்டாயிருக்கிறான்? அவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான்.
அவன் தேவனை காணவே இல்லை. ஆகவே ஜீவனை அடையும்படிக்கு ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு எப்படி இருக்கும்? அப்ப பாவியாகி அவன் எப்படி பரலோகத்தில் பங்கடைய முடியும்? அப்ப மேன்மை எது? தீமையை விட்டு விலகி நன்மை செய்வது. அப்ப என்ன நன்மை செய்ய முடியும்? நிச்சயமாக முடியும். அந்த நன்மை செய்வதன் மூலமாக உங்களுக்கு சில பற்றாக்குறை வரும், உங்களுடைய தேவைகள் குறைபடும். அதன் மூலமாக வரக்கூடிய ஆசீர்வாதமே மேன்மைப்படுத்தும் உங்களை. ஆகவே ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது வந்துவிட்டது. அந்த தேவனாகிய கர்த்தர் என்னை மேன்மை வைத்திருக்கிறார். அவருடைய கருத்தில் இருக்க எனக்கு சத்துவமும் வல்லமையும் உண்டாயிருக்கிறது. நானோ வந்தால் மனுஷருக்கு முன்பாக மேன்மை எண்ணப்படுகிறேனோ, இல்லை என்றால் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக மேன்மை எண்ணப்படுகிறேனோ என்ற கேள்விக்கு நீங்களே பதில் சொல்ல வேணும். நீங்களே பதில் சொல்ல வேணும். அப்போ ஐஸ்வர்யமும் கனமும் மாலை வருகிறது, தேவரை எல்லாவற்றையும் ஆளுகிற உங்களுடைய கருத்தில் சத்துவம் வல்லமை உண்டு. எவரை மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் உடைய கருத்தினால் ஆகும். என்னை மேன்மைப்படுத்த அவர் எங்கே விரும்புகிறேன்னு சொன்னால், நன்மை செய்து பாட அனுபவித்து மேன்மை அனுபவிக்கும்படிக்கு, நன்மை செய்த நான் ஜீவனை அடையும்படிக்கு முதலாவது எழுந்திருக்க வேண்டும் என்பதே அவருடைய கருத்தில் எனக்கு கொடுக்கப்படுகிற சத்துவம் வல்லமையும் ஐஸ்வர்யமும் கனமும் மேன்மையும். இடைப்பட்ட காலத்தில் என்னை நானே சோதித்து ஆராய்ந்து நான் நன்மை செய்கிறேனோ தீமை செய்கிறேனோ, நான் நன்மை செய்வதால் பாட அனுபவிக்கிறேனோ, தீமை செய்து தேவனுக்கு விரோதமாய் போகிறேனோ, நான் நன்மை செய்தால் தேவனாய் கர்த்தரை தரிசிக்கிறேனோ, தகுதியை பெறுவேனோ, இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேணும். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, ரொம்ப ஆசீர்வாதம், ரொம்ப பேருக்கு சந்தோஷம். அப்பா ஏசிட்ட போயிட்டா ஐஸ்வர்யமும் கனமும் வந்து ரொம்ப சந்தோஷம். தேவனாய் கர்த்தர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், அவருடைய பிள்ளை நானும் ஆளுவேன். எவரை மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் அவராலே கருத்தில் ஆகும் என்று சொன்னால், உங்களை அவர் மேன்மைப்படுத்தும் போது மனுஷுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிற மேன்மையை அவர் உங்களுக்கு கொடுக்கிறாரோ, இல்லை தேவாதி தேவனுடைய கண்களுக்கு இருக்கக்கூடிய மேன்மை நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்களோ? உபாகமம் 28:9 நீங்கள் பதில் சொல்லி ஆக வேணும். தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்தும்படிக்கு தீமை செய்து பாட வைப்பதே உங்களுக்கும் எனக்கு மேன்மையா இருக்கிறபடினாலே உங்களுக்கு எப்போதும் தேவைகள் இருக்கும், உங்களுக்கு எப்போதும் நெருக்கங்கள் இருக்கும், உங்களுக்கு எப்போதும் வெறுமை இருக்கும். ஆனாலும் நீங்கள் என்ன செய்ய வேணும்? நன்மை செய்ய வேணும். அந்த நன்மை நிமித்தமாய் உங்களுக்கு வரக்கூடிய பாடு இருக்கே, அந்த பாடுகள் தான் உங்களுக்கு மேன்மை. அதுதான் உண்மை கிறிஸ்தவனுக்கு மேன்மை. இந்த சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன்னை தேவனாய் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த வசனத்தின் மூலமா தான் இதெல்லாம் சொல்ல முடியும். உண்மையிலேயே தசமாம் கொடுக்குறவங்க எத்தனை பேர்? உண்மையிலேயே காணிக்க போடுறவங்க எத்தனை பேர்? அனுதாபப்பட்டெல்லாம் காணிக்க போடக்கூடாது. நம்ம கொடுக்கலன்னா அவர் பட்னியாக கிடப்பாரே, நம்ம கொடுத்தா தானே அந்த குடும்பம் வாழும், நம்ம கொடுக்கலாம் அவங்க சாப்பிட மாட்டாங்களே, இது அனுதாபம். இது கிடையவே கிடையாது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்ப எதிலே உண்மை? அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பதிலே உண்மை இல்லவா? நீ உண்மையா அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால் இப்போது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்களா உண்மையில் வந்து பலிக்கும். உபாகமம் 28 அதிகாரத்தின் 3வது வசனம் முதல் 14வது வசனம் வரையில் அத்தனை ஆசீர்வாதங்கள் வந்து பலிக்கும். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்த இம்மைக்குரியவைகள். மறுமைக்குரிய ஆசீர்வாதம் 28 அதிகாரத்தின் 9வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. கர்த்தர் உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அந்த நிலையை நீ அடைவதற்கு நீ நன்மை செய்து பாட அனுபவித்தால் அது உனக்கு மேன்மையா இருக்கும். அவன் நன்மை செய்யலாமா? அவசியம் நன்மை செய்ய வேணும். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் நம்ம வீட்டு வாசப்படியில மேன்மைப்படுத்திருக்கா பாவம் படுத்திருக்கா? நாய்க்குட்டி தான் படுத்திருக்கு. காயின் அண்ட் ஆபேல் ஒரே ஃபேமிலி. மூத்த சகோதரர் இளைய சகோதரனை கொலை செய்து விட்டார்.
கொலைக்கு காரணம் என்ன? கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பதில் வந்த பிரச்சனை. அதான் உண்மை, தெரியுமா? கர்த்தரை தொழுது கொள்வதிலே வந்த பிரச்சனை, கர்த்தருக்கு பலி செலுத்துவதிலே வந்த பிரச்சனை, கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பதிலே வந்த பிரச்சனை. காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. காயின் காய்கறிகளை கொண்டு வந்தார், ஆபேல் ஆடை கொண்டு வந்தார். ரத்தத்தை அவருக்கு காணிக்கை கொடுக்கும்படியாக வந்த காணிக்கையை அவர் அங்கீகரித்தார், காய்கறியை அவர் அங்கீகரிக்கவில்லை. இவருக்கு முகநாடி வேறுபட்டது. ஆகையினாலே காயின் எழும்பி அண்ணன் எழும்பி தம்பியை கொலை செய்தார். இப்போது தேவனாய் கர்த்தர் அவரை பார்த்து கேட்கிறார், நீ ஏன் கோபமாக இருக்கிறார்? ஏன் எரிச்சலாக இருக்கிறார்? உன் முகநாடி வேறுபடுகிறதே, நீ எரிச்சலாக இருக்க உனக்கு நல்லதோ? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். முதல் வரலாறு, முதல் குடும்பம், முதல் காணிக்கை, முதல் பலி. நன்மை எது? தீமை செய்யாதிருப்பதே நன்மை. அடிக்கடி நான் சொல்லுவேன், நீங்கள் ஆசிக்கப்பட்டாலும் ஆசிக்கப்படாவிட்டாலும், செழிப்பு இருந்தாலும் செழிப்பு இராவிட்டாலும், நீங்கள் மாத்திரம் எந்த ஒரு தீமையும் செய்யாமல் இருப்பதே உங்களுக்கு நன்மை. பொறாமைப்படாதிருங்கள், வயிற்றச்சல் கொள்ளாதிருங்கள், சமாதானமாய் வாழுங்கள். தீமை செய்தால் பாடு வரும், அது இயற்கை பிரமாணம். தீமை செய்து பாட நிற்பதை காட்டிலும் நன்மை செய்து பாட நிற்பதே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாய் மேன்மையாக இருக்கிறது. 1 பேதுரு 3வது அதிகாரம் 17வது வசனம். நீங்கள் நன்மை செய்தால் மேன்மை வரும். நீங்கள் நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உங்கள் வீட்டு வாசப்படியில் படுத்திருக்கும். ஏனென்று கேட்டால், நன்மை செய்கிறவர்கள் ஜீவனை அடையும்படி முதலாவது எழுந்திருப்பார்கள், தீமை செய்கிறவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருப்பார்கள். ஆகவே நீங்கள் நன்மை செய்ய பழகுங்கள். தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் செய்யாமல் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி ஆசீர்வதியுங்கள். தீமையை நன்மையினால் வெல்லுங்கள். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஆகவே உங்களுக்கு மேன்மை எது என்று சொன்னால், நன்மை செய்வதே அல்லாமல் வேறொன்றும் இல்லை. நன்மை என்ன செய்யட்டும் என்று கேட்டால், எந்த ஒரு தீமை செய்யாதிருங்கள், அதுவே நன்மை. இவன் தன் சகோதரனை கொலை செய்யாதிருந்தால் இவன் மேன்மை அடைந்திருப்பான். இவன் கொலை செய்தபடினாலே, தீமை செய்தபடினாலே இவன் பாவியாகி போனான். ஆகவே தான் நன்மை நீ செய்தால் உனக்கு மேன்மை உண்டாகும். தீமை செய்தால், நன்மை செய்யாதிருந்தால் பாவம் நம் வாசற்படியிலே படுத்திருக்கும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மிலே எபேசியர் 6வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அடிமையானவனானாலும் சுயாதீனமுள்ளவனானாலும் அவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனடைவான் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எபேசியர் 6:7 சொல்லுகிறது. பக்கம் 269. புதிய ஏற்பாட்டிலே 269வது பக்கம். அடிமையானவனானாலும் சுயாதீனமுள்ளவனானாலும் அவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனடைவான் என்று அறிந்து கொள்ளுங்கள். நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பார்கள். அவர்களை தேவன் தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். உபாகமம் 28 அதிகாரத்தின் 9வது வசனம். ஆகவே மரணத்துக்கு பின்பு உயிர் தெழுந்து பரலோகத்தை சென்றடைவேன் என்று நினைக்கிற கிறிஸ்தவ கூட்டத்தார் நன்மை செய்கிறவர்களா இருந்தால் அவர்கள் நித்திய ஜீவனை அடையும்படியாக எழுந்திருப்பார்கள் என்று இயேசு யோவான் 5வது அதிகாரத்தின் 29வது வசனத்தில் நேரடியாக சொல்லியிருக்கிறார். ஆனபடினாலே நீங்கள் நன்மை செய்ய தீவிரம் காட்டுங்கள். நீங்கள் நன்மை செய்த மூலமாய் உங்களுக்கு பாடுகள் வந்தால் அதுதான் பிதாவாகிய தேவனாலே உங்களுக்கு கொடுக்கப்படுகிற உண்மையான மேன்மை. அல்லேலூயா. ஆகவே நன்மை செய்யுங்கள், நன்மை செய்ய படியுங்கள்.
அவனவன் செய்கிற அவளவள் செய்கிற நன்மையின்படியே. அவனவன் செய்கிற அவளவள் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்துகள். அப்ப பலன் என்ன? நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பார்கள். இதுதான் பலன். இதுதான் பலன். தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படியாக எழுந்திருப்பார்கள். இதுதான் அவர்களுக்குரிய பலன். அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார்? இதோ அவனவன் கிரியைக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது. ஒருவேளை நாளை இதே நேரம் நாம் செத்து போவோமையானால் நித்திய ஜீவனை அடையும்படி எழுந்திருப்போமா? நம்முடைய பலன் எப்படிப்பட்டதா இருக்கும்? ஆகவே இப்பொழுதே ஒரு மனம் திரும்புவதற்கான அவகாச காலத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்று அறிந்தவர்களாய் நீங்கள் நன்மை செய்யுங்கள். மனுஷருக்கு முன்பாக நீங்கள் மேன்மையாக எண்ணப்படுகிறீர்கள். இந்த சமுதாயத்தில் நீங்கள் ஒரு அந்தஸ்தான வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் மேன்மையாக எண்ணப்படுவது எதிலே என்று சொன்னால், நன்மை செய்து பாட அனுபவிப்பதே தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக மேன்மையாக இருக்கிறது. பாடுகள் இல்லை என்று சொல்லவில்லை. நீங்கள் செய்த தீமை நிமித்தமாக உங்களுக்கு பாடுகள் வந்தால் அது கணக்கில் கொள்ளப்படாது. நீங்கள் நன்மை செய்து பாடுபட வேணும். நீங்கள் நன்மையே செய்து கொண்டிருக்கிறார் பாட அனுபவித்தால் அதுதான் மேன்மை. இந்த நன்மை செய்து நீங்கள் முதலாவது எழுந்திருக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் உங்களை தமக்கு பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்துவார். நிலைப்படுத்தியே இருக்கிறார். எல்லாருமாய் எழுந்திருக்கும்.